ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க, எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. ஒரு புதிய மாதத்திலே முதலாவது வாக்குத்தத்த செய்திக்குள்ளே கடந்து போக போகிறோம். அப்படியே நம்ம எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாமா? ஒரு நிமிஷம் அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரத்தோடு மகிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகின்றோம். அல்லேலூயா. வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கின்றே. இரவும் பகலும் ஐயா நான் உம்மையே தியானிக்கின்றே. என் உயிரான உயிரான என் உயிரான என் உயிரான இயேசு, என் உயிரே என் உயிரே ஆராதனை 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 என் உயிரான உயிரான என் உயிரான என் உயிரான இயேசு, என் உயிரே என் உயிரே என் உயிரே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த மாதத்திலும் ஆண்டவர் கடந்த திங்கட்கிழமை மாலையிலே நாம் ஜூம் மூலமாக கூடி கர்த்தரை ஆராதிக்க நமக்கு கிருபை தந்தார். 1ஆம் தேதி மாலை வேளையிலே நல்ல ஒரு ஜூம் மீட்டிங்கில் ஆண்டவர் நம்மோடு பேசினார். அதனால் வாக்குத்தத்தம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த வாக்குத்தத்தத்தின்படியே நாம் தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகின்றோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நாம் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். வாசியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ, சொல்லுங்க சத்தமா, ஜெயமோ, ஜெயமோ, ஜெயமோ. நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆமென். எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் நம்முடைய தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆமாவுக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஸ்தோத்திரம். 57வது வசனத்துல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஆமென். இயேசுவின் பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆமென். தேவனுடைய பிள்ளைக்கு தோல்வி இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய வெற்றி, நம்முடைய ஜெயம் என்பது நம்முடைய தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஜெயத்தை நாம் பெறுவதற்கு இங்க வேதம் அழகா சொல்லப்பட்டிருக்குது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். எத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெயம் அடிக்க விரும்புறேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. எனக்கு வெற்றி வேணும், எனக்கு ஜெயம் வேணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஜெயம் வேணும்னு விரும்பின எல்லாருக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எல்லாம் பெரிய யுத்தத்தை, போராட்டத்தை சந்திக்க போகிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஓகே, நம்ம பாஷையில சொன்னா நீங்க பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நீங்க எதை விரும்புனீங்க? ஜெயம் வேணும்னா பிரச்சனை வந்துதான் ஆகணும், போராட்டம் வந்துதான் ஆகணும். அதை ஃபேஸ் பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஆமென். பாஸ் பண்ணணும்னா எக்ஸாம் எழுதிதான் ஆகணும். எக்ஸாமே எழுதாட்டா பாஸ் பண்ண முடியாது. நான் பாஸ் பண்ணணும், நான் பாஸ் பண்ணணும், நான் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குன்னா முதல்ல எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணணும். எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணாம பாஸ் பண்ண முடியாது. யுத்தம் பண்ணாம ஜெயிக்க முடியாது. ஆமென். யுத்தம் பண்ணாம ஜெயிக்க முடியாது. ஸ்தோத்திரம். யுத்தம் பண்ணனா ஆயத்தம் வேணும். யுத்தம் பண்ணனா குதிரை யுத்த நாளுக்கு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. குட்டி குதிரையை கொண்டு போய் யுத்த களத்துல விட்டா என்ன ஆகும்? குட்டி குதிரையை கொண்டு போய் யுத்த களத்துல விடுவாங்களா? விட மாட்டாங்க. அது என்ன செய்யணும்? அதற்குரிய ஒரு வளர்ச்சி அதுக்கு கொடுக்கணும், அதற்கு ட்ரைனிங் கொடுக்கணும். யுத்த களத்துக்கு போகிறதுக்கு முதல்ல முறையான பயிற்சி தேவை. நம்முடைய ஆண்டவர் நமக்கு பயிற்சி கொடுக்கிறார். பயிற்சி கொடுக்கிறாரா? சங்கீதங்களின் புஸ்தகத்திலே ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வார்த்தை 144ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் கைகளை போருக்கும் என் விரல்களை, அந்த மைக்குங்கம்மா, இன்னொரு மைக் ஒண்ணு டக்குனு இதை கொடுங்க, அது டக்குனு பிரஸ் பண்ணி வச்சுட்டு உடனே ஆன் பண்ணிடலாம். ஸ்தோத்திரம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லுங்க. என் கைகளை போருக்கும், கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த கம்ப்யூட்டர்ல போய் உட்கார்ந்துட்டு ஸ்தோத்திரம், இப்போ எனக்கு ஒரு மெசேஜை கொடுத்து ஒரு வசனத்தை கொடுத்து ஒரு அதிகாரத்தை கொடுத்து இதை டைப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நான் ஒரு நாள் முழுசும் உட்கார்ந்து டைப் பண்ணணும். ஆனா இந்த சகோதரிட்ட சொன்னீங்கன்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க? 10 நிமிஷத்துல அடிச்சிருவாங்க. எதனால தெரியுமா? எதனால தெரியுமா? எதனால தெரியுமா? எதனால தெரியுமா? அவங்க தட்டச்சு பயிற்சி எடுத்திருக்கிறாங்க. அவங்க விரலு அவங்க அங்க எங்கேயாவது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இங்க அடிச்சுக்கிட்டே இருக்கும். டக்கு 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 டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். டைப் அடிக்கவங்கள பார்த்துருக்கீங்களா? டைப் அடிக்கவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க இங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? டக்கு 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 டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். கரெக்டா அடிப்பாங்க. சோதரம். ஏன்னா அதற்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவன் நம்மை பயிற்றுவிக்கிறார். எதற்காக? ஜெயிப்பதற்காக. ஆமென். நம்முடைய கைகளை போருக்கும் நம்முடைய விரல்களை யுத்தத்துக்கும் தேவன் பயிற்றுவிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா வெற்றி என்பது யுத்த களத்தில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. வெற்றி எங்க தீர்மானிக்கப்படுது? வெற்றி எங்க தீர்மானிக்கப்படுது?
இப்போ உங்க சத்தமெல்லாம் கீழே மாற போயிட்டு தோத்துறோம். வெற்றி வெற்றி நான் ஜெயம் கொடுக்கிறார். ஆமென் அல்லேலூயா. யுத்தமா ஏற்கனவே பெரிய கலவரமா தான் இருக்குது. தோத்துறோம். ஏற்கனவே யுத்தமா தான் இருக்கு. எஸ், யுத்தங்கள் வருவது நல்லது, பிரச்சனைகள் வருவது நல்லது, போராட்டங்கள் வருவது நல்லது. அதன் மத்தியில தான் நீ யார், உன்னோடு கூட இருக்கிற தேவன் யார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி நிறுத்துகிறான் தெரியுமா? சகரியாவின் புஸ்தகத்துல 10வது அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனத்தின் பிற்பகுதியில, சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே சிறந்த குதிரையாய் நிறுத்துவார். ஆமென். யுத்தத்தில் எப்படி நிறுத்துவாரா? சொல்லுங்க, பக்கத்துல தட்டு தட்டி சொல்லுங்க, உங்களை சிறந்த குதிரையா நிறுத்துவார். சொங்கி குதிரையா இல்லை. ஆமா, சொங்கி நோஞ்சாங் குதிரையெல்லாம் பார்த்திருக்கீங்களா? நோஞ்சாங் குதிரை எல்லாம் யுத்தத்தில் நிற்க முடியாது. ஆமென் அல்லேலூயா. தேவன் தன்னுடைய மந்தையை விசாரிக்கிறார். தன்னுடைய ஆட்டு மந்தையை அவர் விசாரித்து இந்த ஆடுகளை அவர் யுத்தத்தில் சிறந்த குதிரைகளாய் நிறுத்துகிறார். கரம் தட்ட மாட்டீங்களே தம்பி, கீபோர்ட்ல அங்க வந்தாதான் நமக்கு செட் ஆகும் போல இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் ஆமென். யுத்தத்தில் எப்படி நிறுத்துறாரு? ஆடுகளை கொண்டு போய் யுத்தத்தில் நிறுத்த முடியுமா? யுத்த காலத்தில் ஆடுகளை கொண்டு போய் விட முடியுமா? ஆனா நம்ம எல்லாம் ஆட்டுக்குட்டி தான். அவருடைய மந்தையில் இருக்கக்கூடிய குட்டி ஆடு. ஆமா, அவருடைய மந்தையின் ஆடுகளாயிருக்கிற உங்களை என்னையும் யுத்தத்தில் எப்படி நிறுத்துவார்னா சிறந்த குதிரைகளாய் நிறுத்துவார். சிறந்த குதிரைகளாய் நிறுத்துவார். யுத்த களத்திலே நீங்க ஆடுகளா அல்ல, செம்மறி ஆடுகளா அல்ல, சிறந்த குதிரைகளாக. அல்லேலூயா அல்லேலூயா. யுத்த குதிரை எப்படி இருக்கும் தெரியுமா? யுத்த குதிரையை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகத்துல யுத்த குதிரையை பற்றி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் அதனுடைய 39வது அதிகாரம். யோபு 39ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ. இந்த குதிரைக்கு உள்ள யுத்த குதிரைக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னா, நல்ல கவனிங்கள், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய மந்தையை, அவருடைய மந்தை என்ன மந்தை? குதிரை மந்தையா ஆட்டு மந்தையா? நம்ம ஆட்டு மந்தை இல்லையா? இந்த ஆட்டு மந்தையை யுத்தத்திலே சிறந்த குதிரைகளாய் நிறுத்துவார். ஆமென் அல்லேலூயா. யுத்தத்திலே சிறந்த குதிரையா இருக்கிறதுக்கு அவர் குதிரைக்கு வீரியத்தை கொடுக்கிறார். ஆமென் ஆமென் சொல்லும் போதே வீரியம் இருக்கா இல்லையான்னு தெரியும். தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, சில இந்த நாய்க்குட்டி வாங்குவாங்க, பார்த்திருக்கீங்களா? நாய்க்குட்டி வாங்கினா எப்படி செக் பண்ணி வாங்குவாங்க தெரியுமா மாமா? நாய்க்குட்டி எப்படி வாங்குவாங்க? காத்த பிடிச்சு தூக்கணும். காத்த பிடிச்சு தூக்கின உடனே அந்த நாய்க்குட்டி வீல்னு கத்திச்சுன்னா இது நல்ல நாய்க்குட்டின்னு வாங்குவாங்க. காத்த பிடிச்சு தூக்கின உடனே பூனைக்குட்டி மாதிரி எப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க மாமா? தூக்கி கொண்டு ஓடையில போட்டுருவாரு. தோத்திரம். அப்படி நிறைய அனுபவங்கள் இருக்கு. ஆமைன்னு சொல்லுங்க. அப்படிதானே? ஆமா, சோத்திரம். வீட்டுல குட்டி போட்டுச்சுன்னா தூக்கி பார்த்துச்சு வீரியம் இருக்கா இல்லையா? வீரியம் இருந்ததுன்னா வீல்னு கத்திச்சுன்னா, காத்த பிடிச்சு தூக்கணும்னு வீல்னு கத்திச்சதுன்னா அது வீட்டுல இருக்கு. சத்தம் வரலன்னா அது ஓடைக்குள்ள இருக்கு. தோத்திரம். எங்க இருக்கணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிடுங்க. தோத்திரம். அல்லேலூயா. யுத்த குதிரைக்குள்ள என்ன இருக்கணும்? வீரியம். அல்லேலூயா. வீரியமா அல்லேலூயா வரணும்.
ஆமென். ஹalleluya. யுத்த குதிரைக்குள்ள என்ன இருக்கும்? சில குதிரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கை தட்டி ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா அப்படின்னா உள்ள என்ன இருக்கு? அது யுத்தத்துக்கு போவோம். ஆமென். யுத்தத்துக்கு போக என்ன வேணும்? என்ன வேணும்? வீரியம் வேணும். ஸ்தோத்திரம். வீரியம் இல்லாம முழங்கால் போட்டு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுனா ஜெபம் பண்ண தெரியாம யுத்தம் பண்ண முடியுமா? கைகளை போருக்கும் வீரர்களை யுத்தத்துக்கும். கை தட்டுனா தட்டணும். சில செத்தவன் நேரத்தில் முன்னாள் இப்படி இதெல்லாம் எங்க போய் யுத்தத்தில் நிற்க போகுது? எப்படி ஜெயம் எடுக்க போகுது? வாய்ப்பே இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. கை தட்டும் போது தெரியும் இது ஜெயிக்குமா ஜெயிக்காதா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. நானும் மாமா ஜபத்தோட்டம் இருக்கும்போது சொன்னார், ஒருத்தர் கை தட்டான் சோதரம், எல்லாம் கை தட்டி பாட்டு பாடி ஆண்டவர் அவன் இப்படி கடந்து இப்படி கடந்து அடிக்காணி பார்த்தா சோதரம் ஒரு கை இல்லைங்க, ஒத்த கை தான் இருக்கு. ஆனா அடிக்கிற அடி அவனுக்குள்ள வீரியம் இருக்கு. இதுக்கு 2 கை இருக்கு, கை நிறைய காப்பு இருக்கு, ஆனா வீரியம் இல்லை. வீரியம் இல்லாம காப்பு இருந்தா உனக்கு மாப்பு தான். தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உள்ள வீரியம் வேணும். ஆமே. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தியா? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குதிரை யுத்த களத்துல நிக்கணும் அப்படின்னா, யுத்த குதிரையாய் மாற வேண்டுமானால் அந்த குதிரைக்குள்ள வீரியம் இருக்கணும். அந்த குதிரைக்குள்ள வீரியம் இருக்கணும். அந்த குதிரைக்குள்ள வீரியம் இருக்கணும். ஆமென். ஹalleluya. ஷகதரபா உட்டரிகபா. துதி ஸ்தோத்திரம் பண்ணுனா அது துதிக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணணும். தேவனை மகிமைப்படுத்தணும். அதுக்குள்ள ஒரு வைராக்கியம் வேணும். இந்த யுத்தத்துல நான் நிக்க போறேன், இந்த யுத்த களத்துக்கு நான் போக போறேன், இந்த யுத்தத்துல நான் தேவனுக்கு முன்னால நிக்கிறேன். ஹalleluya. வீரியம் உள்ளதா இருக்கணும். வீரியம் இருக்கணும். ஒருத்தங்கிட்ட அவங்க அப்பா என்ன செஞ்சாலும் தெரியுமா? தோத்திரம். நல்ல பயறு சுண்டெல்லாம் அவிச்சு கொடுத்து தோத்திரம் யுத்த களத்தில் இருக்கிற சகோதரர்கள்ட்ட போய் நல்ல பண்ணமெல்லாம் கொடுத்து பலகாரம் கொடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்காங்க நீ விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கிறாரு. அவர் போறாரு, பண்டத்தெல்லாம் எடுத்துட்டு பயிறு, வறுத்த பயிறு, அவிச்ச கடலை, நல்ல நிலக்கடலை, நல்ல பட்டாணி கடலை, சோத்திரம் பண்டங்கள் சுண்டல்கள் எல்லாம் எடுத்துட்டு அழகா போறாரு யுத்த களத்துக்கு. அங்க யுத்த களத்துக்கு போயிட்டே இருக்கிறாரு. யுத்த களத்துக்கு போனா யுத்தத்துல நிக்கக்கூடிய எல்லாம் பார்த்தா வீரியம் இல்லாததுகள். யுத்தத்துல என்ன இல்ல? ஆமா சோத்திரம். ஒரே ஒருத்தர் முன்னால வந்து நிக்கா, உங்கள் ஆம்பளை ஒருத்தர் இருந்தா வாடா பாப்போம் அப்படின்னுட்டு சோத்திரம் அவ்வளவு உயரம் பாலம் மடக்கிக்கிட்டு சோத்திரம் ஓடி போய் ஒளிஞ்சு கிடக்கானுங்க. ஐயா பண்டத்தோட போறாருல்ல. ஹல்லேலூயா. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானா தந்தன தன்னானா. அவன் சொல்றான், டேய் உங்கள் ஆம்பளை ஒருத்தர் இருந்தா வந்து போறடா, நான் தாளையா எடுத்துருவேண்டா அப்படிங்கிறான். ஸ்தோத்திரம். இங்க பார்த்தா அங்க ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? ராஜா சொல்லி இருக்கிறாரு, இந்த பெலிஸ்தியனை கொன்னு அவன் இஸ்ரவேலுக்கு ஒருவன் ஜெயத்தை கொடுப்பானால் அவனுக்கு ராஜா தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து இஸ்ரவேல்ல சர்வமானியம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். மெதுவா காதுல விழுது. வீரியம் உள்ள யாருது? வீரியம். வீரியத்தை உள்ள வச்சியா? ஆண்டவர் சொல்ல, இந்த வீரியத்தை எங்க வச்சிருக்கிறாரு? அவன் பிறக்கும் போது இருந்தே அவனுக்குள்ள ஊட்டப்பட்டிருக்க ஒரு வார்த்தை என்ன தெரியும்? அவன் சொல்றான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம். அதுதான் வீரியம். அதுதான் வீரியம். நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சபை, நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய மந்தைகள், நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள், ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம். வீரியம்.
யாருது? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறியா? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறியா? நீ யாரை நிந்தித்தாய்? யாருக்கு விரோதமாய் ஒரு சத்தத்தை உயர்த்தினாய்? இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவா? ஹல்லேலூயா! இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய். தேவனுடைய பிள்ளையே, உன்னை நிந்திக்கிறது உனக்கு எதிரான நிந்தனை அல்ல. உன்னை நிந்திப்பது கர்த்தருக்கு எதிரானது. உன்னை நிந்திப்பது தேவனுக்கு விரோதமானது. உன்னை அவமானப்படுத்துறத நினைக்கலாம், சபையை அவமானப்படுத்துறத நினைக்கலாம். தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக பேசுகிறானா, தேவனுடைய பிள்ளையை நிந்திக்கிறானா, அது தேவனுக்கு விரோதமாக ஜீவனுள்ள தேவனுடைய சபை. இது ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நீ சாதாரணமான ஆடு மேட்ச் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சாதாரண மேய்ப்பண்ணி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சாதாரண மேய்ப்பன் தானே, சாதாரண ஆடு மேய்க்கிறவன் தானே, சாதாரண பாஸ்டர் தானே, அவன் சாதாரண விசுவாசி தானே, சபைக்கு போக முடியாது தானே நீ நினைக்கியா? தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைக்கு விரோதமாய் நினைக்கிற. ஹல்லேலூயா! அவன் நினைச்சா இதெல்லாம் தொட நடுங்கி கூட்டம், இவங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது, எதிர்த்து அடிக்க முடியாது. எனக்கு இந்த தேசத்துல நிறைய இயக்கங்கள் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜீவனுள்ள தேவனுடைய சேனை, ஜீவனுள்ள தேவனுடைய சேனை, ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. அவன் நினைச்சா என்னிடத்துல பராக்கிரமம் இருக்கிறது, என்னிடத்துல வீரம் இருக்கிறது, என்னிடத்துல பட்டயம் இருக்கிறது, என்னிடத்துல ஈட்டி இருக்கிறது, என்னிடத்துல கேடயம் இருக்கிறது, என்னிடத்துல அதிகாரம் இருக்கிறது, என்னிடத்துல ஆள் பலம் இருக்கிறது, என்னால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஆனா எதிர்த்தால நிக்கிறவனுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? வீரியம் இருக்கு. ஹல்லேலூயா! உள்ள வீரியம் இருக்கு. இந்த வீரியம் அவர் வச்சது, இந்த வீரியம் அவர் வச்சது. உனக்குள்ள இருக்க வீரியம், உனக்குள்ள இருக்க வைராக்கியம், சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம், 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 வைராக்கியம். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நமக்குள்ள வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். வைராக்கிய வாஞ்சை, வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். நமக்குள்ள வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிற ஆவியானவர், வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிற ஆவியானவர், வைராக்கிய வாஞ்சையாய் ஒரு வைராக்கியத்தை தேவன் உனக்குள்ள எழுப்புகிறார். உனக்குள்ள ஒரு வீரியம் இருக்கணும். தேவனுடைய பிள்ளைக்குள்ள நான் தேவனுடைய பிள்ளை என்கிற வீரியம் இருக்கணும். நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்கிற வீரியம் இருக்கணும். நான் ஞானஸ்நானத்தின் மூலமாய் தேவனோடு உடன்படிக்கை செய்தவன் என்ற வீரியம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! வீரியம் இருந்தாதான் நீ யுத்தத்தில் சிறந்த குதிரையை நிற்க முடியும். வீரியம் இருக்கணும். குதிரையே, தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ள வீரியம் இல்லாட்டி நீ யுத்தத்துல நிக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிற உனக்குள்ள ஒரு வீரியத்தை வைக்கிறேன், உனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை வைக்கிறேன், உனக்குள்ள ஒரு வல்லமையை வைக்கிறேன். இந்த நாள்ல உனக்குள்ள சத்துருவை மேற்கொள்வதற்கு ஒரு வீரியத்தை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு வல்லமையை கர்த்தர் தருகிறார். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். ஃபயர், 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 fire, receive, receive, receive. Hallelujah, hallelujah. வீரியத்தை வைக்கிறார். குதிரைக்கு நீ வீரியத்தை வைத்தாயோ, வீரியத்தை வைத்தாயோ. குதிரைக்குள்ள ஆண்டவர் வீரியத்தை வைக்கிறார். அவருடைய யுத்த குதிரைக்குள்ள வீரியத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா! ஷாகாதரபா. இரண்டாவது சொல்றாரு, அதின் தொண்டையிலே, அதின் தொண்டையிலே, அதின் தொண்டையிலே, அதின் தொண்டையிலே, அதுக்கு தொண்டையிலே, அதுக்கு தொண்டையிலே, அதுக்கு தொண்டையிலே,
அதுக்கு தொண்டையில என்ன இருக்கு? அதுக்கு தொண்டையில அதன் தொண்டையில குமுறலை வைத்தாய். இல்ல, எப்படி? அதன் தொண்டையிலே குமுறலை வைத்தாயோ? ஹல்லேலூயா. அதன் தொண்டையில என்ன இருக்கு? யுத்தத்துல சிறந்த குதிரை அணிக்கணும். இல்ல, தொண்டையில என்ன இருக்கணும்? தொண்டையில என்ன இருக்கணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொண்டையிலே குமுறலை வைத்தாயோ? யுத்த குதிரைக்கு தொண்டை, யுத்த குதிரைக்கு தொண்டை, யுத்த குதிரைக்கு தொண்டை சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் ஆகுது. தொண்டை மாறுது, த்ரோட் மாறுது, சத்தம் மாறுது, பாஷைகள் மாறுது. அக்கினி நாவு, அக்கினி நாவு, பிரிந்திருக்கு நாவு, அக்கினி நாவு, பிரிந்திருக்கு நாவு, அக்கினி நாவு, பிரிந்திருக்கு நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது, ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. தொண்டையில குமுறல், தொண்டையில குமுறல், தொண்டையில குமுறலை வைத்தாயோ? யுத்தத்துல சிறந்த குதிரையா மாற்றணும்னா கர்த்தர் சொன்னாரு. பெந்தெகோஸ்தே என்ன நாள் வந்தது, பெந்தெகோஸ்தே என்ன நாள் வந்தது. இந்த தொண்டையில இருக்க நாவு யுத்தத்துல நிக்க முடியாது. அதனால பிரிந்திருக்கு நாவுகள், அக்கினி மயமான நாவுகள், பிரிந்திருக்கு நாவுகள், அக்கினி மயமான நாவுகள், பிரிந்திருக்கு நாவுகள், அக்கினி மயமான நாவுகள், பிரிந்திருக்கு நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து தங்கியது, ஒவ்வொரு மேலும் வந்து தங்கியது, ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில கைத்தட்டி தொண்டையில குமுறலை வைத்திருக்கிறாரு. எத்தனை பேருடைய தொண்டையில, எத்தனை பேருடைய தொண்டையில அந்த குமுறல் இருக்கு? எத்தனை பேருடைய தொண்டையில அந்த குமுறல் இருக்கு? எஸ், ஹல்லேலூயா. ஷகலபரி கலபரியா உடரகதனவா ஷிபா பாபா பாபா பக்கதுனோ. பாஷைகள் மாறுகிறது, பாஷைகள் மாறுகிறது. தொண்டையில குமுறலை வைக்கிறாரு, தொண்டையில குமுறலை வைக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொண்டையில குமுறலை வைத்திருக்கிறாரு. அபிஷேகத்தினால, அக்கினி நாவினால, அக்கினி நாவினால வாலிப பிள்ளைகள் மேல ஒரு விசேஷ அபிஷேகம் இறங்கத பார்க்கிறேன். இப்போது எஸ், ரிசீவ், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது, அக்கினி, 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 அக்கினி. தாகமுள்ள ஒவ்வொரு மீதும், வாஞ்சையுள்ள ஒவ்வொரு மீதும் பரிசுத்த அக்கினி இப்போது இயேசுவின் நாமத்தினாலே இறங்குகிறது. தொண்டையில குமுறலை வைத்தாயோ? தொண்டையில குமுறலை வைக்கிறாரு. யுத்தத்துல சிறந்த குதிரையாய் உன்னை நிறுத்துவதற்கு உன் தொண்டையில குமுறலை வைக்கிறாரு. உன் தொண்டையில, உன் தொண்டையில, உன் தொண்டையில. ஆமே, ஆமே, ஆமே. அந்நிய பாஷைகள் ரிஷபரியா தலகதரபா உடரி மக்கந்தோலோகோ ஷிகாதரி ஹந்தரபா நிஷ்யந்தோலபா துனியா ரிமகந்தல பௌதரி கபாலரியா. ஹல்லேலூயா. அடுத்த சொல்றாரு, வசனத்தை வைமா. ஸ்தோத்திரம். அடுத்த வசனம். குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில குமுறலை வைத்தாயோ. ஒரு வெட்டு கிளிய மிரட்டுகிறது போல அதை மிரட்ட முடியுமா? மிரட்ட முடியுமா? வெட்டுக்கிளியை நீ மிரட்டலாம். ஆமே, ஆமே. இந்த சலசலப்புகள்லாம் அஞ்சுகிற கூட்டம் அல்ல.
இது சலசலப்புக்கு அஞ்சுகிற கூட்டம் அல்ல. இது சலசலப்புக்கு அஞ்சுகிற கூட்டம் அல்ல. நீ பயங்காட்ட உடனே பயப்படுகிற கூட்டம் அல்ல. நீ பிரச்சனையை கொண்டு வந்த உடனே ஓடி ஒதுங்குகிற கூட்டம் அல்ல. ஓடி ஒளிகிற கூட்டம் அல்ல. தேவனுடைய பிள்ளையே, உன்னை மிரட்ட முடியாது. உன்னை மிரட்ட முடியாது. உன்னை மிரட்ட முடியாது. பிசாசு மிரட்ட முடியாது. சத்துரு மிரட்ட முடியாது. வெட்டுக்கிளிய மிரட்டலாம், யுத்த குதிரையை மிரட்ட முடியாது. வெட்டுக்கிளிய மிரட்டலாம், யுத்த குதிரையை மிரட்ட முடியாது. ஒரு சின்ன பயலா வந்திருக்கிறான்னு சொல்லி கோலியாத் அவனை சபித்தான். தன்னுடைய தேவனுடைய பேரெல்லாம் சொல்லி தாவீதை சபித்தான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். தாவீதை சபித்தான். இங்க வா, இன்னைக்கு நான் உன்னை கொன்னு உன் தலையை எடுப்பேன். உன்னுடைய சரீரத்தை பறவைகளுக்கு இரையாய் கொடுப்பேன் என்று மிரட்டுறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கோலியாத்தே, கோலியாத்தே, நீ மிரட்டின உடனே மறண்டு போகிறதுக்கு இது என்ன ஆட்டுக்குட்டி நீ நினைச்சியா? ஆட்டுக்குட்டி நீ நினைச்சியா? ஆட்டுக்குட்டி நினைச்சியா? செம்மறி ஆட்டுக்குட்டி நினைச்சியா? கோலியாத்தே, நீ மிரட்டின உடனே மறல்றதுக்கு, நீ பிரச்சனையை கொண்டு வந்த உடனே, நீ போராட்டத்தை கொண்டு வந்த உடனே, நீ வியாதியை கொண்டு வந்த உடனே, நீ பலவீனத்தை கொண்டு வந்த உடனே, நீ பண பிரச்சனையை கொண்டு வந்த உடனே, நீ கடன் பிரச்சனையை கொண்டு வந்த உடனே உன்னை கண்டு பயந்து ஓடுவதற்கு, ஓ இது என்ன செம்மறி ஆட்டுக்குட்டி நினைச்சியா? சாத்தானே, சாத்தானே, கோலியாத்தே, உனக்கு முன்னால நிக்க செம்மறி ஆட்டுக்குட்டி அல்ல. இது தேவனால் உருவாக்கப்பட்ட யுத்த குதிரை, யுத்த குதிரை, யுத்த குதிரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்ர 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 17:42, பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு இளைஞனும் சௌந்தரியமான ரூபமான சிறந்த மேனியுமாய் இருந்தபடி அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு இடத்தில் வர, நான் நாயா என்று சொல்லி தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அல்லேலூயா. நீ வா, இன்னைக்கு உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் என்று தன் தேவனுடைய பெயரை சொல்லி சபிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் மிரட்டின உடனே, அவன் உருட்டின உடனே, அவன் மிரட்டையும் அவன் உருட்டையும் பார்த்து மிரண்டு ஓடுகிறதுக்கு சவுலின் சேவகர் நீ நினைச்சியா? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கூட்டம் இது. இது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கூட்டம். இது சவுலின் சேவக கூட்டம் அல்ல. இது சவுலின் சேவக கூட்டம் அல்ல. கோலியாத்தே, நீ மிரட்டின உடனே, நீ உருட்டின உடனே உன்னை கண்டு பயந்து ஓடி ஒளியக்கூடிய சவுலின் கூட்டம் அல்ல. சவுலின் சேவகருடைய கூட்டம் அல்ல. வனாந்தரத்தில் தேவனால் உருவாக்கப்பட்ட, தேவனுடைய வீரியம் கொடுக்கப்பட்ட, தேவனுடைய குமுறலை கொடுத்த, ஆமே தேவனால் உருவாக்கப்பட்ட வைராக்கியம் உள்ள, ஆமே தேவனால் எழுப்பப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. ஹல்லேலூயா. இது ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. இது ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. வெட்டு கிளியை மறட்டுறது மாதிரி, ஆட்டுக்குட்டியை மறட்டுறது மாதிரி யாரை மறட்டுகிறாய்? யாரை மறட்டுகிறாய்? தாவீது சொல்லுகிறார், பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ
இதுதான் தொண்டையில குமுறல், இதுதான் தொண்டையில குமுறல். அந்த குமுறல் அதுக்குள்ள வீரியம் இருக்கு. இது ஜீவனுள்ள தேவனுடைய சபை, இது ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. வீரியம் உள்ள இருக்கு, தொண்டையில குமுறல் இருக்கு. அதனால மிரட்டுதலுக்கு அஞ்சாது. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றான், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். ஆமே, நானா வரல, கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன், கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன், கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன். யுத்தத்துக்கு யுத்த களத்தில் நிற்கிற தேவனுடைய பிள்ளையே, இயேசுவின் நாமம் நம்முடைய மிகப்பெரிய ஆயுதம், நம்முடைய மிகப்பெரிய ஆயுதம், நம்முடைய மிகப்பெரிய ஆயுதம். வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலான நாமம், முழங்கால் யாவும் முடங்க நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும், எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. எனவே நான் சொல்றேன், இன்றைய தினம், இன்றைய தினம் யார மறட்டுறானே, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். சிவந்த மேனி, அழகா இருக்கான், சின்ன பிள்ளை, அட்டுக்குட்டி மதி வாரான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா? டேய், கர்த்தர் இன்னைக்கு உன்னை என் கையில ஒப்பு கொடுக்க போறாரு. கர்த்தர் இன்னைக்கு உன்னை என் கையில ஒப்பு கொடுக்கிறாரு. இன்னைக்கு கொடுத்துட்டாரு, கொடுத்துட்டாரு. தேவனுடைய பிள்ளையே, சத்ருவை உன் கையில கொடுத்துட்டாரு. அட்டி வச்சு நொறுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கைக்குள்ள மாட்டிக்கிட்டான் பிசாசு, சத்ரு, எதிராளி, உனக்கு எதிராய், உன் குடும்பத்துக்கு எதிராய், ஆமா, ஊழியத்துக்கு எதிராய், சபைக்கு எதிராய், அந்த பொல்லாத வலு சர்ப்பம் கர்த்தர் இன்றைய தினம், இன்றைய தினம், இன்றைய தினம் கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுக்கிறாரு. கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. தலையை எடு, தலையை எடு, தலையை எடு. விடாத, விடாத, விடாத. சத்ருவின் தலையை எடு. இன்றைக்கு உன் தலையை ஒன்ன விட்டு வாங்கி, இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால இஸ்ரவேல்ல தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். இஸ்ரவேல்ல தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நான் என்ன காட்டுறதுக்கு வரல, அவரை வெளிப்படுத்த வந்திருக்கிறேன், அவரை வெளிப்படுத்த வந்திருக்கிறேன். யுத்த குதிரையை மறட்ட முடியாது, யுத்த குதிரையை மறட்ட முடியாது. யுத்த குதிரைக்கு மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, யுத்த குதிரைக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கு, யுத்த குதிரைக்குள்ள வீரியம் இருக்கு, யுத்த குதிரையின் தொண்டையில குமுறல் இருக்கு. ஹல்லேலூயா. மறட்ட முடியாது, மிரட்ட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனுடைய நாசின் செருக்கு பயங்கரமாக இருக்கிறது. ஒரு செருக்கு இருக்கு, யுத்த குதிரைக்கு ஒரு செருக்கு இருக்கு. அடிங்க அடிங்க. அதுக்கு நாசின் செருக்கு பயங்கரமா இருக்கு. ஏன் தெரியுமா? எனக்குள்ள ஒரு தேவ பலன் இருக்கு, எனக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறாரு, எனக்குள்ள வல்லமைய வச்சிருக்கிறாரு, எனக்குள்ள அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. என் சுய பலத்துல நான் இல்ல, தேவ பலத்துல. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. யுத்த குதிரை என்ன செய்யுமா? அது தரையில தாளடிக்கும், தரையில தாளடிக்கும். ஆமென், ஆமென். அது தரையில தாளடித்து தன்னுடைய பலத்திலே கழித்து, ஹல்லேலூயா, தன்னுடைய பலத்தில் அது கழிக்கிறது. ஆமென். ஆண்டவர் சொன்னார், ஹல்லேலூயா, நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள்,
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். நீங்கள் பலன் அடைவீர்கள். நீங்கள் பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவி உங்க மேல வருவா. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் வருவா. உன்னதமானவருடைய வல்லமை, உன்னதமானவருடைய வல்லமை உண்மையில் நிலையிடும். மேல உன்னதமானவருடைய வல்லமை, உன்னதமானவருடைய வல்லமை உண்மையில் நிழலிடும். அதனால் உனக்குள்ள ஒரு வல்லமை, அது உனக்குள்ள ஒரு வல்லமை, உனக்குள்ள ஒரு அபிஷேகம். அதனால்தான் சொல்ல, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தரையில தாளடிச்சு தன்னுடைய பலத்துல கழிக்கிறது. தன்னுடைய அபிஷேகத்துல, தன்னுடைய ஆவி நிறைவுல தனக்குள்ள இருக்க அபிஷேகம், தனக்குள்ள இருக்க தேவ வல்லமை அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு தாடியில வடிகிறதோ, அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலம் உன் மேல உன் சிரசில ஊற்றப்பட்டு உன் முகத்தின் வழியாக உடைய சரீரம் முழுவதும் உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரை, உச்ச தலை முதல் உள்ள கால் வரை, உச்ச தலை முதல் உள்ள கால் வரை நிரப்புகிறோம். இந்த அபிஷேகத்துல, இந்த வல்லமையில, இந்த பலத்தில அது கழித்து உம்முடைய சமூகத்தில் ஆனந்தமோ, உம்முடைய வலது பார்ஷத்துல நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. தன்னுடைய பலத்திலே அது கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். அல்லேலூயா. யுத்த குதிரை ஆயுதம் தரிச்சவனை கண்டு பயப்படாது. ஏன்னா பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். யுத்த குதிரை ஆயுதம் தரிச்சவனை கண்டு பயப்படாது, எவனை கண்டும் பயப்படாது. ஆமென். ஒளிஞ்சு கிடக்கிற கூட்டம் அல்ல. ஆமென். யுத்தம் குதிரையுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் குதிரையுடையது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் குதிரையுடையது. யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி நம்முடையது. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் உன்னுடையது. யுத்தம் கர்த்தருடையது. தேவனுடைய பிள்ளையே, நீ யுத்த களத்துக்கு போ, ஆனா யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் உன்னுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. எவ்வளவு பெரிய ஆயுதம் தரிச்சிருந்தாலும் அதை கண்டு பயமே இல்லை. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பயம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கோலியாத்து வம்பா செத்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த கோலியாத்து வம்பா செத்தான் பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவ்வளவு பெரிய ஒரு ராட்சசன் வம்பா செத்தான். எதுக்கு? என்ன காரணம் தெரியுமா? அவன் ஆண்டோடைய பிள்ளைக்கு விரோதமா வராம இருந்திருந்தோம்னா நல்லா இருந்திருப்பான். ஆமென். தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் வராம இருந்திருந்தா அவன் ஊர்ல அவன் ராஜாவா இருந்திருக்கலாம், அவன் பெரிய ஆளா இருந்திருக்கலாம். ஆனா எப்பொழுது அவன் தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் வருகிறானோ, சிலர்கிட்ட கொஞ்சம் பணம் யாருன்ன உடனே அவன் தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் எழும்புவான். கொஞ்சம் பலம் யாருன்ன உடனே தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் எழும்புவான். கொஞ்சம் சொத்து சேர்ந்த உடனே தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் எழும்புவான். நீ உனக்கு சேர்ந்திருக்கா, உனக்கு பலம் இருக்கா, உனக்கு சம்பாத்தியம் இருக்கா, உன்கிட்ட பணம் இருக்கா, வச்சுக்கிட்டு நீ பொத்திக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் உனக்கு நல்லது. ஆமென். ஆமென். எப்போ என்கிட்ட பலம் இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட வசதி இருக்கு, எனக்கு ஆள் பலம் இருக்கு, எனக்கு அதிகார பலம் இருக்கு, நீ தேவனுடைய பிள்ளைக்கு முன்னால, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைக்கு முன்னால, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமா எழுப்பி நிக்கிறியோ, அப்பவே வச்சிட்டு கிழிஞ்சி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு எப்பவுமே நம்ம ஆண்டவர் கிருபை கொடுக்கிறவரே. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை கொடுக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை கொடுக்கிறார். பெருமை உள்ளவனுக்கோ பெருமை வந்த உடனே
தேவனுடைய பிள்ளையை கண்ட ஒரு எரிச்சல், தேவனுடைய பிள்ளையை கண்ட ஒரு கோபம், தேவனுடைய பிள்ளைகளை கண்டா பைபிள் தூக்கிட்டு அதுவும் வெள்ளை சேலை கட்டிட்டு போறவங்கள பார்த்தா, ஆமா அதுக்கு தான் சிலது வெள்ளையை உடுக்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆமா வெள்ளையை போட்டுட்டு போனா ஏதாவது சொல்லுவாளே, எரிச்சலா பேசுவாளே, சில இல்ல அதனால உடுக்கல பரவாயில்ல, ஆனா வெள்ளையை உடுத்தா ஏதாவது நினைப்பாங்களோ தொத்திரம். அது தேவனுடைய பிள்ளைக்குள்ள அந்த பயம்லாம் இருக்காது, வரமாட்டாங்க. அல்லேலூயா. தொண்டையில குமரல் இருக்கா? வைராக்கியம் இருக்கா? வீரியம் இருக்கா? கர்த்தருக்காக வைராக்கியம் காட்டுவியா? கர்த்தருக்காக வைராக்கியம் காட்டுவியா? என் ஆண்டவருக்காக நான் வைராக்கியம் காட்டுவேன். என் ஆண்டவருக்காக நான் வெள்ளை ட்ரெஸ் போடுவேன். நான் பைபிளை கையில எடுத்து நடப்பேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்காக நிற்கும் போது இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சம் அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமே இல்லாம போவாங்க, இல் பொருளாய் ஆவார்கள். இன்னைக்கு பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், வீடு இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், பெருங்கொட்டை இருக்கலாம், ஆனா தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா எழும்பினா ஒண்ணும் இல்லாம போவான், ஒண்ணு இல்லாம போவான். வேதாளம் தான் சொல்லுது, ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். ஏன்னா யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பூச்சிதான் நசிக்கிறவேன் உன்னை அப்படி சொல்றாங்களா? பரவாயில்ல, சொல்லி பாரு, கை வச்சு பாரு. அல்லேலூயா. உன்னை நசிக்கிறவேன் பூச்சி. நீ சத்தியங்கான ஒரு தெள்ளு பூச்சி. ஆமா, பூச்சி மாதிரி கிடந்துட்டு சத்தியங்கான கிடந்துட்டு என்ன வருது வர? அல்லேலூயா போட்டா ஜெயிச்சிருவீங்களாடா? தோத்திரம். ஒரு மந்திரவாதி சொல்றான், அல்லேலூயா போட்டா ஜெயிச்சிருவீங்களா? தோத்திரம். பைபாஸ் ரோட்ல மம்பட்டியை வச்சு கூட்டி அள்ள வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக எழும்பினால் சத்துருவை கர்த்தர் இல்லாமல் போக பண்ணுவார். ஏன்னா இது பூச்சிதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. நீ பூச்சியா இருக்கிற, நீ பயப்படாத. பூச்சியா இருக்கிற ஒண்ணு போரடிக்கிறதற்கு புதிய கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாய் உன்னை மாற்றுகிறேன். போரடிக்கிற, அதுக்குதான் அந்த வீரியம், அதுக்குதான் அந்த குமுறல், அதுக்குதான் அந்த அபிஷேகம், அதுக்குதான் அந்த தேவ வல்லமை இறங்குது. எஸ், ரிசி ரிசி ரிசி. முழங்கால் போட்டு பாரு, துதிச்சு பாரு, ஜெபிச்சு பாரு. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எவ்வளவு பெரிய கூட்டமாய் இருந்தாலும், எந்த மனுஷனாய் இருந்தாலும், எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட துஷ்ட கிரியையாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிசாசின் வல்லமையாய் இருந்தாலும், அத்தனை அதமாக்கி போடுவார், அத்தனை அதமாக்கி போடுவார், அத்தனை அதமாக்கி போடுவார். அதனாலதான் ஆமானுக்கு பொண்டாட்டி சொல்ற, ஆமான்ட்ட, ஆமான் நீ பண்ணதெல்லாம் சரிதான், ஆனா அவன் யூதனாய் இருப்பானால், அவன் தேவனுடைய பிள்ளையானால், யூதனாய் இருக்கிற அந்த மொர்தெகாய் அவன் யூதன் என்று சொன்னால் அவனுக்கு விரோதமாய் நீ தாழ்ந்து போவது நிச்சயம். வேற எவனை நீ ஜெயிச்சிடலாம், துதிக்கிறவனை நீ ஜெயிக்க முடியாது. வேற எவனை நீ ஜெயிச்சிடலாம், முழங்கால் நிக்கிறவனை நீ ஜெயிக்க முடியாது. வேற எவனை நீ ஜெயிச்சிடலாம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார பார்த்த காரியம் நடக்க நீ போவான். ஆனா தேவனுடைய பிள்ளை பிரச்சனையை கொண்டு வந்தீன்னா கூட கொஞ்சம் முழங்கால் போடுவான், கூட கொஞ்சம் ஜெபம் பண்ணுவான், கூட கொஞ்சம் கண்ணீர் வடிப்பான். அவன் கண்ணீரை பார்த்தா அவர் சும்மா இருக்க மாட்டாரு, கோடல உருவிடுவாரு. கண்ணீரை பார்த்தா தேவனுடைய பிள்ளையே, உன் கண்ணீரை பார்த்தா அப்பா சும்மா இருக்க மாட்டாரு, அப்பா சும்மா இருக்க மாட்டாரு, அப்பா சும்மா இருக்க மாட்டாரு. உன்னை வேதனைப்படுத்துகிறவனுக்கு வேதனையை கொடுப்பார். உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு அந்த உபத்திரவத்தோடு கூட இளைப்பாறுதலையும் கொடுப்பது தேவனுடைய நீதியாய் இருக்கிறது, தேவனுடைய நீதியாய் இருக்கிறது, தேவனுடைய நீதியாய் இருக்கிறது. உபத்திரவப்படுத்துகிறவனுக்கு உபத்திரவத்தை கொடுப்பது தேவனுடைய நீதி. ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்பட்டு. இது பூச்சி அல்ல, இது பூச்சி அல்ல. பார்க்கிறதுக்கு பூச்சி மாதிரி தான் இருக்கும், செத்தியங்கான பூச்சி. ஆனா இது புல்டோசரை விட வல்லமை உள்ளது. இது புல்டோசரை விட வல்லமை உள்ளது. இது புல்டோசரை விட வல்லமை உள்ளது. ஒரு சின்ன பூச்சி, ஒரு சின்ன பூச்சி வேகமா வந்து இந்த சுவர்ல மோதிச்சுன்னா அது பூச்சிக்கு தான் சேதம். ஆனா அதே சுவர்ல ஒரு புல்டோசர் மோதிச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ பூச்சி இல்லை. பார்க்க நீ சாதாரணமா இருக்கலாம், உன்னை பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கலாம், உன்னை பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கலாம். ஆனா உனக்குள்ள இருக்கிறவரு, உனக்குள்ள இருக்கிறவரு இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹalleluya. ஒரு தடவை இந்த மரத்துல, மாமரத்துல பாத்தீங்கன்னா செங்குளவி, சின்ன சின்ன சோப்பு ஆட்டு ஒரு குளவி பார்த்தா செத்தியங்கானம் தான் இருக்கு. தோத்துறோம், சின்ன பூச்சி தானே, நம்ம எவ்வளவு பெரிய பூச்செல்லாம் அடிச்சிருக்கோம்னு சொல்லி சின்ன பூச்சி தானே போய் குடிச்சா அது சின்ன பூச்சி தான். அதுக்குள்ள ஒரு கொடுக்கு இருக்கு பாத்தீங்களா? ஆமா, பயங்கரமான பவர் இருக்கு. அல்லேலூயா. அதுக்கே அப்படி ஒரு பவர் இருக்குன்னா தேவனுடைய பிள்ளைக்கு, முழங்கால் நிக்கிறவனுக்குள்ள, துதிக்கிறவனுக்குள்ள, மணிக்கணக்கா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆராதிக்கிறவனுக்குள்ள, பல மணி நேரம் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவனுக்குள்ள, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை 3 மணி நேரம் ஆராதனை அபிஷேகத்தை அனுபவிக்கிற தேவனுடைய பிள்ளைக்குள்ள, உபவாசித்து தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிற தேவனுடைய பிள்ளைக்குள்ள, ராத்திரி நேரங்களில் எளிமை முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைக்குள்ள, அதிகாலையில் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு அபிஷேகம் இருக்கும், எவ்வளவு பெரிய ஒரு வல்லமை இருக்கும். ஹalleluya ஹalleluya. அம்பரா தூணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதின் மேல் கலகலக்கிற போது, அதின் மேல் கலகலக்கிற போது, அம்பரா தூணி ஏகப்பட்ட அம்புகள், மின்னுகிற ஈட்டி நல்லா ஷார்ப்பா தீட்டி வைத்திருக்கிற, யுத்த களத்துல ஒரு குத்துல கொல்லனி கொண்டு வந்திருக்கிற அந்த மின்னுகிற ஈட்டிகள். ஆமென். ஒரே நேரத்துல 2 அம்பு, 3 அம்பு, 4 அம்பு, 10 அம்பு, நீ எத்தனை அம்புகளை விட முடியுமோ அத்தனை அம்புகள், அத்தனை கெட்ட வார்த்தைகள், அத்தனை துஷ்டத்தனமான காரியங்கள் தேவனுடைய பிள்ளைக்கு விரதமாய் ஆயத்தப்படுத்தி சத்துரு கொண்டு வரும்போது, ஒரே குத்துல ஒன்னு அழிக்கணும்னு சொல்லி நல்ல ஈட்டிய தீட்டி கொண்டு வரும்போது, ஸ்தோத்திரம், அங்கே அதன் மேல் கேடகமும் அதன் மேல் கலகலக்கும் போது, இது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல அனுமானித்து, செத்தியங்கான அம்பு, செத்தியங்கான ஈட்டி, அது என்ன செய்யும், என்ன செய்யும், என்ன செய்யும், என்ன பண்ணிர பாப்போம். அல்லேலூயா. அதன் மேல் கலகலக்கிற போது, ஆமென், அது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல அனுமானித்து, எக்காலத்தின் தொனிக்கு, எக்கால தொனிக்கு அஞ்சாமல் பாய்ந்து போகும். எக்காலம் தொனிக்கும். யுத்தம் ஆரம்பிக்கும் போது யுத்த எக்காலம் ஊதுவாங்க, யுத்தத்துக்கு எக்காலம் ஊதுவாங்க, எக்காலம் ஊதுவாங்க இல்லையா? எக்காலம் இருக்காயா? பப்பப்பான்னு சொல்லி என்ன செய்வான்? எக்காலத்தை ஊதுவாங்க. யுத்த முரசு கொட்டுங்கள் அப்படிம்பாங்க. சோத்ரம் கொட்டுங்க, சோத்ரம் யுத்த முரசை கொட்டுங்க. ஆமே, எக்காலம் ஊதுங்க, எக்காலம் ஊதுங்க. ஆனா என்ன எக்காலம் ஊதுனாலும், எந்த யுத்த முரசு கொட்டினாலும், யுத்த குதிரை என்ன செய்யுமா? நீ என்று அது கணைக்கும். கணைத்து யுத்தத்தை
சத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்துல இருந்து இது கணக்கும். இது வீட்டுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டு முழங்கால நின்று ஜெபிக்கும் போது தூரத்துல வருகிற சத்துருவை கர்த்தர் தரிசனத்துல காட்டுவா. தூரத்துல வருகிற சத்துருவை கர்த்தர் காட்டுவா. இது ஜெபிக்கும் போது ஜெப அறையில சபையில தேவ பிள்ளைகளோடு ஜெபிக்கிற போது முழங்கால் படியிடுகிற போது இது கணக்கும் போது இது ஆர்ப்பரிக்கிற போது இது ஆவியில ஜெபிக்கிற போது இது அந்நிய பாஷையில ஜெபிக்கிற போது எதிராய் வருகிற யுத்த சேனை அது எப்படிப்பட்ட சேனை, அது எப்படிப்பட்ட ஆவி, அது எப்படிப்பட்ட பிரச்சனை, அதை எப்படி மேற்கொள்ளணும், அதை தூரத்திலே மோப்பம் பிடிக்கும். ரிகபாலா சந்தலா மரியா உண்டா ரிகபா துணபா சகதரபா தூரத்திலே மோப்பம் தூர தரிசனம் வெளிப்பாடுகள் உண்டாகிறது வெளிப்பாட்டு வரங்கள் யுத்த குதிரைக்குள்ள யுத்த சேனைக்குள்ள வெளிப்பாட்டு வரங்கள் கிரியை செய்கிறது. அந்நிய பாஷையில வீரியத்தோடு கை தட்டி ஆவியில் நிரம்பி துதி. தேவ மகிமை ஆலயத்தை மூடுகிறது. தேவ மகிமை ஆலயத்தை நிரப்புகிறது. தேவ தரிசனங்களை தருகிறார். உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன் குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய கல்விக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆவி எது, எங்கிருந்து கிரியை செய்து, எப்படி கிரியை செய்து என்பதை எல்லாம் தேவ தரிசனம் வெளிப்பாடுகள். ஆமே, நீ மோப்பம் பிடிப்பா. ஆமே ஷகலா மரியா உடரிமா ஹத்தலா மரியா உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறார். எக்காலம் துடிக்கும் போது நீதி என்று கணக்கும். ஆமே ஹalleluya. யுத்தத்துல நீ சிறந்த குதிரை. கடைசியா இந்த யுத்த குதிரைக்கு, இந்த யுத்த களத்துல கொண்டு போகிறதுக்கு இவ்வளவு அபிஷேகம், இவ்வளவு வல்லமை, இவ்வளவு கிருபை, இவ்வளவு அதிகாரம் கொடுத்த தேவன் அந்த யுத்தத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, யுத்த களத்துல தன்னுடைய சிறந்த குதிரையாய் நிறுத்துவதற்கு ஆண்டவர் இந்த குதிரையை எதிர்பார்க்கிறது என்ன? தேவன் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? அந்த யுத்தத்துல சிறந்த குதிரைய, ராஜரீகமான குதிரை, அது ராஜரீகமான குதிரை, the royal horse, ராஜரீகமான குதிரை. நீ சாதாரண குதிரை இல்ல, ராஜாவுடைய குதிரை, ராஜா ஏறுகிற குதிரை, ராஜாவுடைய குதிரை. யுத்த குதிரைக்கு இவ்வளவு அபிஷேகம், இவ்வளவு வல்லமை, இவ்வளவு கிருபை கொடுத்தாலும் ராஜாவுக்காக ராஜாவுக்காக ஒரு குதிரையை பிரித்தெடுக்கிறார். ராஜாவுக்காக. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன். You are mine. நீ என்னுடையவன். ஒரு குதிரையை அவருக்காக பிரித்தெடுப்பதற்கு ஒரே ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. என்ன தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்ட கிருபை பொருந்திய அத்தனை குதிரைகளும்
அத்தனை குதிரைகளும் ராஜாவுடைய மந்தையில கொண்டு வரப்பட்டு அந்த குதிரைகளுக்கு வேண்டிய அளவுக்கு நல்ல நவதானியங்கள், அந்த குதிரைக்கு வேண்டிய அளவுக்கு நல்ல பசு புற்கள், அந்த குதிரைக்கு வேண்டிய அளவுக்கு நல்ல கொள்ளு, கடலை, புண்ணாக்கு, என்னென்ன வேண்டுமோ எல்லாமே ராஜ அரண்மனையில ராஜாவின் மந்தையில் அதுக்கு கொடுக்கப்படுகிறது. வேண்டியது எல்லாம் கொடுக்கப்படுகிறது. வேண்டியதெல்லாம் செழிப்பா கொடுக்கிறாரு, ஏராளமாய் கொடுக்கிறாரு, தாராளமாய் கொடுக்கிறாரு. மந்தையை கவனிக்கிறதுக்கு ஆள் வச்சு எல்லாம் நல்லா கொடுக்கிறாரு. ஒரு நாள் வரும்போது ராஜா அந்த மந்தையை மேய்க்கிறவன்ட்ட, அதை விசாரிப்புக்காரன்ட்ட சொல்றாரு, எனக்கு நீ ஒரு குதிரையை நான் பிரித்தெடுக்க வேண்டும். இந்த இந்த வீரியம் உள்ள குமுறல உள்ள யுத்த குதிரைகள்ல எனக்காக நான் ஒரு குதிரையை பிரித்தெடுக்க போகிறேன். எனக்காக ஒரு குதிரையை பிரித்தெடுக்க போகிறேன். அந்த பயிற்சியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் அரண்மனை தோட்டத்துல இருந்து அதுக்கு வேண்டிய நல்ல பசு புற்கள், அதுக்கு வேண்டிய நல்ல தானியங்கள் எல்லாம் கொடுத்து கொழுத்து நல்லா வளர்த்து வச்சிருக்கக்கூடிய குதிரைகளுக்கு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லா பட்டினி போடுறாங்க. திடீர்னு ஒரு நாள் ஃபுல்லா பட்டினி. ஐயோ, சத்தம் போடுது. ஆகாரம் கொடுப்பாங்களா? சத்தம் போட்டு பாக்குது. ஸ்தோத்திரம், யாருமே கண்டுகிடல. அடுத்த நாளாவது ஆகாரம் கிடைக்கணும். விடிய காலையில கூப்பிடுது, ஆகாரம் கிடைக்கல. மத்தியானம் ஆச்சு, கிடைக்கல. ராத்திரி ஆச்சு, கிடைக்கல. மூன்றாவது நாள் ஆச்சுது. ஐயோ, 2 நாள் முழுவதும் பட்டினி போட்டுட்டாங்க. இந்த மூன்றாவது நாள் என்னை எப்படியாவது போஷிப்பாங்கன்னு அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது. காலையிலேயே சத்தம் போடுது. அந்த மந்தையுடைய விசாரிப்புக்காரன் வருகிறான். இது சத்தப்படுகிறது, கண்டுக்கவே இல்லை. 3 நாள் ஆச்சுது. அன்றைக்கு மாலையில ராஜா வருகிறார். அவர் சொல்றாரு, அத்தனை குதிரைகளை அவிழ்த்து விடுங்கள். அவிழ்த்து விடுறாங்க. அந்த பக்கம் இருந்து குதிரையெல்லாம் அவிழ்த்து விடுறாங்க. இந்த குதிரைகளுடைய கண்களுக்கு நேராக இந்த குதிரைக்கு பிடிச்ச கொள்ளு, புண்ணாக்கு, கடலை, நல்ல பசுந்தீவனங்கள் எல்லாம் ஏராளமாய் தாராளமாய் வச்சு நல்ல தவிடு போட்டு தண்ணி எல்லாம் கலக்கி வச்சிருக்கு. புண்ணாக்கு போட்டு தண்ணி எல்லாம் கலக்கி வச்சிருக்குது. அந்த குதிரை அங்க நின்று பாக்குது. அவ்வளவு குதிரைகள் பார்த்துக்கிட்டு இருக்குது. குதிரைக்கு மோப்பம் பிடிக்குது. ஆகா, புண்ணாக்கு வாசம் மூக்க துளைக்குது. ஸ்தோத்திரம். கடலை, நல்ல ஊற போட்ட கடலை வாசம், கொண்ட கடலை வாசம் எப்படி இருக்கும்? சும்மா கம வாசம் தூக்குது. பயறு வகைகள், கொள்ளு எல்லாம் வாசம் தூக்குது. இப்ப ராஜா சொல்றாரு, குதிரைகளை அவிழ்த்து விடுங்க அப்படிங்கிறாரு. அவிழ்த்து விட்ட உடனே அத்தனை குதிரைகளும் எப்பண்டா வைத்து நிரப்பலான்னு சொல்லி ஆசையோடு ஓடி வரும்போது ராஜா ஒரு வீசில் அடிக்கிறாரு பாரு. எல்லா குதிரையும் பசியோட எனக்கு தேவையான ஆகாரம் கிடைச்சிட்டு நீ ஓடும் போது, ஆகாரத்தை திங்க ஓடும் போது ராஜாவுடைய சத்தத்தை கேட்டு ஒரு குதிரை திரும்பி வருது. நான் பசியோட இருக்கலாம், நான் பட்டினியாக இருக்கலாம். எனக்கு பிரியமான ஆகாரம், எனக்கு பிடிச்ச வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச எதிர்காலம், எனக்கு பிடிச்ச வீடு, எனக்கு பிடிச்ச ஆஸ்தி, எனக்கு பிடிச்ச அந்தஸ்து, எனக்கு பிடித்த மனைவி, எனக்கு பிடித்த பிள்ளை, எனக்கு என் கண்ணுக்கு பிரியமானவன், எனக்கு ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை, நான் ஆசைப்பட்ட ஒரு எதிர்காலம் என்று அது ஓடி போகும்போது ஒரே ஒரு சத்தம், என் பிரியமே, என் ரூபவதியே, என் புறாவே, என் உத்தமியே, என் சுலமித்தியே, திரும்பி வா என்கிற அந்த ஒரே ஒரு சத்தத்தை கேட்டு என் கண்ணுக்கு பிரியமானது வேண்டாம்,
என் எதிர்காலம் அல்ல, என் வாழ்க்கை அல்ல, என் ஆசை அல்ல, என் இச்சை அல்ல. நான் பசியோட இருந்தாலும் என் வயிற்றை நிரப்புவதற்காக அல்ல. ராஜாவுடைய சத்தம் கேட்குது, ராஜாவுடைய சத்தம் கேட்குது, மணவாளனுடைய சத்தம் கேட்குது, என் ஆண்டவருடைய சத்தம் கேட்குது, அவருடைய சத்தம் கேட்குது. இது என் ஆண்டவருடைய சத்தம் அல்லவா? இது என் நேசருடைய சத்தம் அல்லவா? இது என் நேசருடைய சத்தம் அல்லவா? இது அவர் அல்லவா அழைக்கிறார். அவருடைய அழைப்பின் சத்தம், அவருடைய அழைப்பின் சத்தம், அழைப்பின் சத்தம், அழைப்பின் சத்தம் என் காதுகளில் தொனிக்கிறது. இதோ என் ராஜா அழைக்கிறார் என்று ராஜாவிடத்தில் ஓடி வருகிறது, ஓடி வருகிறது. அதுதான் அதுதான் ராயல் ஹார்ஸ், ராயல் ஹார்ஸ். அதுதான் ராஜாவுடைய குதிரை, அதுதான் ராஜாவுடைய குதிரை. இனி இந்த குதிரையில் ராஜா ஏறுவாரு. இது ராஜரீக குதிரை. அத்தனை குதிரைகள் இருக்கலாம், போர் குதிரைகள் இருக்கலாம், யுத்த குதிரைகள் இருக்கலாம். ஆனால் அதிலிருந்து பிரித்தெடுக்கிறா, பிரித்தெடுக்கிறா, பிரித்தெடுக்கிறா. யுத்த குதிரையிலிருந்து ராயல் ஹார்ஸ், ராஜரீக குதிரையாய், ராஜரீக குதிரையாய், ராஜாவுடைய குதிரையாய். பயப்படாதே, பயப்படாதே. உன்னை மீட்டுக் கொண்டே, உன்னை மீட்டுக் கொண்டே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தே. நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். யுத்த குதிரையிலிருந்து யுத்த குதிரையா பயிற்றுவித்தவர் இன்றைக்கு ராஜரீக குதிரையா, ராஜரீக குதிரையா. உன்னை ஒப்பு கொடுப்பியா? ராஜா ஏறுகிற குதிரையா? உன் விருப்பத்தை விட்டு கொடுப்பியா? உன் ஆசையை விட்டு கொடுப்பியா? உன் எதிர்பார்ப்பை விட்டு கொடுப்பியா? ராஜா உன்னை அழைக்கிறா, ராஜா உன்னை அழைக்கிறா. அழைப்பின் சத்தம் தொனிக்கிறது, அழைப்பின் சத்தம் தொனிக்கிறது. எழுந்து வா, எழுந்து வா என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. மாறி காலம் சென்றது, மழை பெய்து ஓய்ந்தது, பூமியில புஷ்பங்கள் பூத்து குலுங்குது, காற்று புறாவின் சத்தம் தேசத்துல தொனிக்குது. இதோ என் நேசர், இதோ என் நேசர், இதோ என் நேசரின் சத்தம், இதோ என் நேசரின் சத்தம், இதோ என் நேசரின் சத்தம், இதோ என் நேசரின் சத்தம். தோட்டத்தில் உலாவுகிற, தோட்டத்தில் உலாவுகிற நேசருடைய சத்தம், நேசருடைய சத்தம், நேசருடைய சத்தம். அவர் வெளிமான்கள் மத்தியிலே குதித்து வருகிறார், குதித்து வருகிறார். என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வருகிறார், என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வருகிறார். தம்முடைய மந்தையை விசாரித்து, தம்முடைய மந்தையை விசாரித்து யுத்தத்திலே சிறந்த குதிரையாய், சிறந்த குதிரையாய் ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக யுத்த குதிரைகளை உருவாக்கினேன், அநேக யுத்த குதிரைகளை உருவாக்கினேன். அவர்களுக்கு பசி வந்தபோது அவர்கள் கண்களுக்கு பிரியமானதை புசிக்க போய்விட்டார்கள். அநேக யுத்த குதிரைகளை உருவாக்கினேன். அவர்களுக்கு பசி எடுத்த போது, அவர்களுக்கு ஆசை வந்த போது, அவர்களுக்கு இச்சை வந்த போது, அவர்களுக்கு தேவை வந்த போது, அவர்கள் தேவைக்காக தேவையானதை தேடி போய்விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு எனக்கு ஒரு குதிரை வேணும். ஆண்டவர் சொல்லுகிற எனக்கு நீ வேணும். தேவ சத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பாயா? தேவ சத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பாயா? அவருடைய சத்தத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுப்பியா? உன்னை ராஜரீக குதிரையா மாற்றுவா. ராஜாவுடைய ராஜ வஸ்திரம் அந்த குதிரையின் மேல் தரிப்பிக்கப்படும். இப்பொழுது உனக்கு ராஜ வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இப்பொழுது உனக்கு ராஜ வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இப்பொழுது 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 ராஜ வஸ்திரம். ராஜா ஏறுவதற்கு அந்த குதிரைக்கு மேலே ராஜ வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அந்த குதிரைக்கு ராஜ வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அந்த குதிரை ராஜாவுக்காக அலங்கரிக்கப்படும். இது ராயல் ஹார்ஸ், இது ராஜாவுடைய குதிரை. ஆயிரக்கணக்கான குதிரைகள் யுத்த குதிரைகளாக இருக்கலாம். ஆனா அதுக்கு மத்தியில ஒரே ஒரு குதிரைக்கு வித்தியாசம் உண்டு. ஒரே ஒரு குதிரை வித்தியாசம் உள்ள ஒரு குதிரை உண்டு. அந்த வித்தியாசம் உள்ள குதிரை அது ராஜாவின் குதிரை. அது ராஜாவின் குதிரை. அது யுத்தத்தில் தமது மந்தையை அவர் விசாரித்து சிறந்த குதிரையாய் ராயல் ஹார்ஸா, ராஜாவின் குதிரையாய், ராஜாவின் குதிரையாய், ராஜாவின் குதிரையாய், ராஜாவுடைய குதிரையாய், ராஜாவுடைய குதிரையாய்
உன்னை மாற்றுகிறார். நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவள், நீ பிரித்தெடுக்கப்பட்டவள், நீ பிரித்தெடுக்கப்பட்டவள். ராஜரீக அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம் கர்த்தர் உன் மேல வைக்கிறார், உனக்குள்ள வைக்கிறார். ஓ, கர்த்தருக்கென்று வைராக்கிய காட்டினாய் அல்லவா? லேவி கோத்திரத்தை எனக்காக நான் பிரித்தெடுத்தேன், நானே அவர்கள் பங்கு, நானே அவர்கள் சுதந்திரம் என்று ஆமென் தன்னையே ஒப்பு கொடுத்த ராஜா. அல்லேலூயா. இன்றைக்கு உன்னை பிரித்தெடுத்து நீ எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்றல்ல, ஆண்டவர் சொல், நான் உன் சுதந்திரம், நானே உன் பங்காயிருக்கிறேன், நானே உன் பங்காயிருக்கிறேன், நானே உனக்கு சுதந்திரமாயிருக்கிறேன். உனக்கு யாரும் இல்லைங்கிற கவலை இனி உனக்கு வேண்டாம். நானே உன் பங்கு, நானே உன் சுதந்திரம். மனதார நீ ஒப்பு கொடுத்ததுனால ராஜரீக குதிரையா, ராஜாவுடைய குதிரையா, ராஜாதி ராஜாவுடைய குதிரையா, யுத்தத்திலே சிறந்த குதிரையாய், யுத்தத்திலே சிறந்த குதிரையாய் நிறுத்துகிறா, நிறுத்துகிறா. நன்றி அப்பா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இது ஜெயிக்கிற குதிரை, யுத்தம் கர்த்தருடையது. இது ராஜாவுடைய குதிரை. நீ ராஜாவுடைய குதிரை, நீ ராஜாதி ராஜாவுடைய குதிரை, நீ ராஜாதி ராஜாவுடைய குதிரை, நீ ராஜாதி ராஜாவுடைய குதிரை. ஷாகாலா பாரிகா மஹந்தலா பாரியா தரிகதரபா ஷகதரபா. நன்றி அப்பா, உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தினாலே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடு